அதிகமா கெட்ட வார்த்தை ஏதாச்சும் பேசுவீங்களா? கண்டிப்பா நெறைய கெட்ட வார்த்தை பேசுவேன். நான் நெறைய நான் புதுசா கண்டுபிடிச்செல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ நான் திட்டுவேன். 2 பேரு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்டின்னா வந்துட்டு, அவங்களுக்குள்ள அந்த ஒரு லாங்குவேஜ் அது எப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜா வேணா இருக்கலாம். இப்ப நான் என் ஃப்ரெண்ட பார்க்குறேன்னா, "எப்படிங்க இருக்கீங்கன்னு?" நான் கேட்கலாம். "எப்புட்றா இருக்கன்னு?" கேட்கலாம். ஒரு பேட் வேர்ட யூஸ் பண்ணி கூட அவன நான் கேட்கலாம். அங்க வந்து கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்றது தான் என் கன்சர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், "மவனே உன்ன நான் கொன்னுருவேன்" அப்படின்னு சொன்னா, நாளைக்கு என்ன கத்தி எடுத்துட்டு வந்துருவா போறான் என்ன வெட்டுறதுக்கு? இல்ல. இல்ல. அது ஒரு கோவத்துல சொல்ற ஒரு வார்த்தை. "நீ என்ன கொன்னுடுவியா? எங்க என்ன குத்துனா குத்திருவான் அவன்." ஸோ நம்மளும் அத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? பேட் வேர்ட்ஸ் வரும். அது வராமலாம் கிடையாது. கண்டிப்பா வரும். பட் யாருகிட்ட அது யூஸ் பண்றோம் அப்படின்றது. அண்ட் நம்ம யூஸ் பண்ற பெர்சன் வந்துட்டு நம்ம சொல்ற அந்த பேட் வேர்ட அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது ரொம்ப முக்கியம். அது நான் தனியா இருக்கும்போதெல்லாம் இப்படிலாம் யோசிப்பேன். ஆனா கோவம் வரும்போது பேட் வேர்ட்ஸ் வந்துரும். அது வேற கதை. பட் ஆனா அப்படி நான் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆப்போசிட் பெர்சன் வந்து ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவருடைய ஃபேஸ்லயும், அவருடைய கண்லயும் நான் அத பார்த்துருவேன். எனக்கு அது தெரியும். ஏன்னா பீயிங் ஒரு ஆக்டர் அந்த எப்படி அந்த ரியாக்ஷன் மாறும்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படி ஒரு வேளை நான் சொன்ன வேர்ட் அவர ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னா, லிட்டரலி நான் வந்து சாரிலாம் கேட்டுருவேன். நான்லாம் யோசிப்பேன். சாரி ப்ரோ தெரியாம பேசிட்டேன். தப்பா நினச்சுக்காதீங்கன்னு சொல்லி நான் ஓப்பனா மன்னிப்பு கேட்டுருவேன். ஸோ இட்ஸ் லைக் தட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்டினியூஸா உங்களோட சப்போர்ட் அவங்க குடுத்துட்டே இருங்க.